ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள். சிம்மம். முன்வைத்த காலை பின்வைக்காமல் வெற்றி நடை போடும் சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் யாரையாவது நம்பிவிட்டால் வாரி வழங்கி விடுவீர்கள். எடுத்த முடிவில் இருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீர்கள். எந்தவிதமான சிரமங்களையும் சமாளித்து வாழ்வில் வெற்றி கனியை பருப்பீர்கள். கொஞ்சம் கர்வமுடையவர்கள் நீங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் வாருங்கள். இதுவரை உங்களது கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். பலன்கள். இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் கரை புரளும். புத்திரக்காரர்களும் பேரப்பிள்ளைகளும் மகிழ்ச்சி ஏற்படும். உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும். சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். செய்தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீர்கள். அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் கையொப்பமிடவும். மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கும் காலம் இது என்பதால் உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளிலேயே இட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட்டு புதிய மனிதராகுவீர்கள். ஆன்மீகத்தில் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். பொருளாதார வளம் சலசலப்பாக இருந்தாலும் புதிய வீடு, வாகனம், ஆடை, ஆபரணங்களை வாங்குவீர்கள். சில நாட்களாக இழுபறியாக இருந்த உங்கள் சகோதர வழியில் சில அனுகூலங்கள் உண்டாகும். நண்பர்களிடம் மன உறுதியுடன் தெளிவாக பேச வேண்டும். உங்களை பற்றி புறம் பேசும் நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் இருந்து நாசூக்காக விலகுவது நல்லது. கையிருப்பு பொருட்களையும் பணத்தையும் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளவும். மேலும் குறுக்கு வழியில் எந்த செயலையும் செய்ய நினைக்க வேண்டாம். எந்த வேலையை எடுத்தாலும் உறுதியான எண்ணத்துடன் பணியாற்ற வேண்டும். நீங்கள் சார்ந்திருக்கும் துறையில் நன்றாகவே முன்னேறுவீர்கள். சிலருக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் சூழ்ச்சிகளில் சிக்கும் சூழல் ஏற்படலாம். அரசாங்க வாயிலாக சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் மறைந்துவிடும். உங்களை நீங்களே அறிந்து கொண்டு சமுதாயத்திற்கு பயன்படுவீர்கள். தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன்கள் கிடைக்கும். பொறுமையாகவும் அமைதியாகவும் செய்து முடிப்பதே சிறந்தது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் பெறுவதில் கொஞ்சம் தடை ஏற்படும். ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம். எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதம் ஏற்படலாம். உடலில் சோர்வும் மனதில் தெளிவின்மையும் கூட உண்டாகலாம். ஆகவே இவற்றை மீறி சனி கௌரவமான பதவிகளை வழங்குவார். இதனால் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வந்த மேலதிகாரிகளின் ஆதரவு சற்று குறையக்கூடும். வியாபாரிகள் நல்ல பொருளாதார வளத்தை காண்பீர்கள். புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு லாபத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம். எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம். பணவரவும் நன்றாகவே இருக்கும். உழைப்பை அதிகப்படுத்திக் கொண்டு கர்வத்தை விட்டொழித்து திறந்த மனதுடன் இயங்கினால் புகழ் பெறலாம். மற்றபடி சக கலைஞர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சில முடிவுக்கு வரும். பெண்கள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைவார்கள். கணவருடனான ஒற்றுமை நன்றாக இருக்கும். புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதால் சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். மாணவர்கள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவார்கள். வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றியடைவீர்கள். பரிகாரம். தினமும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்து வரவும். திரியம்பகம் என்று ஆரம்பிக்கும் மிருத்யுஞ்சய மந்திரத்தை பாராயணம் செய்யவும். வில்வ இலைகளை சிவனுக்கு சாத்தி வர தீமைகள் அகன்றுவிடும்.